சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு ஒரு கட்லெட்டு பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை லேசாக வதக்கிக்கணும். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். இதையும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது ஆறின பிறகு இந்த கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு லூஸாக பிசைஞ்சுக்கணும். இதை அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டு அடுப்பில் ஒரு தவா போட்டு கல்லில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி கட்லெட்டு மாதிரி கையில் தட்டி கல்லில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தட்டை வரலன்னா கையில் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுக்கலாம். கோதுமை மாவுங்கிறதுனால நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். பாருங்க, 2 பக்கமும் வெந்துருச்சு. எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் உள்ளதையும் சுட்டு எடுத்துருங்க. இதை நீங்கள் அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம், தேவைப்பட்டால் சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.